ஏழைகள், நடுத்தர மக்கள், முதியோருக்கு பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்கள் மத்திய பொது பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பொது பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசிய மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி, இந்தியாவில் மொத்தம் 10.5 கோடி மூத்த குடிமக்கள் இருப்பதாகவும் அவர்களின் நலனில் மத்திய அரசு அக்கறை கொண்டிருப்பதாகவும் கூறினார். மூத்த குடிமக்களில் 1 கோடி பேர் வறுமை கோட்டுக்கு கீழ் வசிப்பதாகவும் அவர்களின் நலனுக்காக முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் பெயரில் அடல் ஓய்வூதிய திட்டம் அறிமுகம் செய்யப்படும் என்றும் இதற்கான பிரீமியத்தில் 50% அரசே வழங்கும் என்றும் அருண் ஜேட்லி அறிவித்தார். பணியாளர் சேம நல நிதி நிறுவனத்தில் உரிமை கோரப்பெறாத 9,000 கோடி ரூபாயை மூலதனமாக கொண்டு மூத்த குடிமக்களுக்கான நல நிதியம் அமைக்கப்படும் என்றும் ஜேட்லி அறிவித்தார். 2022ஆம் ஆண்டுக்குள் ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு நிச்சயம் வேலை வழங்கப்படும் என்றும் அதற்கான பணிகள் உத்வேகத்துடன் செயல்படுத்தப்படும் என்றும் ஜேட்லி உறுதியளித்தார். 2014-15ஆம் ஆண்டில் 50 லட்சம் கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளதாக கூறிய ஜேட்லி, 6 கோடி கழிவறைகள் கட்டுவது அரசின் இலக்கு என்றார். ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 12.5 கோடி குடும்பங்களுக்கு வங்கிக் கணக்குகள் துவங்கப்பட்டுள்ளதாக கூறிய ஜேட்லி, 2020ஆம் ஆண்டுக்குள் 20,000 கிராமங்களுக்கு மின்வசதி ஏற்படுத்தப்படும் எனவும் உறுதியளித்தார். ஏழை மக்களின் நலன் காக்கும் வகையில் பல்வேறு இன்சூரன்ஸ் திட்டங்களையும் ஜேட்லி அறிவித்தார். 18 வயது முதல் 50 வயது வரையிலானவர்களுக்கு ஜீவன் ஜோதி பீமா யோஜனா என்ற பெயரில் ஆண்டுக்கு 330 ரூபாய் பிரீமியத்தில் 2 லட்சம் ரூபாய்க்கான ஆயுள் காப்பீட்டு திட்டம் துவங்கப்படும் என்று ஜேட்லி கூறினார். பிரதான் மந்திரி சுரக்ஷா யோஜனா என்ற பெயரில் ஆண்டுக்கு வெறும் 12 ரூபாய் பிரீமியத்தில் 2 லட்சம் ரூபாய்க்கான விபத்து காப்பீடு திட்டமும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது.